Good morning, dear friends. ஏஜ் ஆஃப் சார்சர் ரிவிஷன் டெஸ்ட் 1 அதனுடைய ஆன்சர் கீ ஆல்ரெடி உங்களுக்கு ரிவீல் ஆயிடுச்சுது. ஸோ அந்த ஆன்சர் கீயை வச்சு எப்படி இந்த கொஷின் பேப்பர்ஸில் இன்னும் நம்ம வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது, இன்னொன்று ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், ஆஃப்டர் டெஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் மூலமாக இனி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை எந்த அளவில் நம்ம டெவலப் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் செஷன். ஸோ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குங்க. சரியா? அதனால ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டை சாதாரணமா நீங்க எடுத்துக்க கூடாது. சாதாரணமான ஒரு என்னைக்கும் நடக்கிற மாதிரியான ஒரு டெஸ்ட்டாகவோ, ஏன்னா இது வந்து உங்களுக்கு கடைசி அட்டெம்ப்ட். இதுக்கப்புறம் நீங்க மார்க் டெஸ்ட் தான் இந்த டாபிக்ல எழுதுறது மாரி இருக்கும். அல்லது கம்பைன்ட் யூனிட்ல தான் இந்த டாபிக்ஸ நீங்க பார்க்குற மாரி இருக்கும். ஒரு வாட்டி இத நீங்க சரிவர ஒருவேளை நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது, இந்த ஏஜ் ஆஃப் சார்சருக்கு நீங்க நோட்ஸ் எடுத்ததுல நெறைய விஷயங்கள் விட்டுருப்பீங்க. இல்ல இதுக்கு அடுத்த டாபிக்ஸ்ல நெறைய ஒமிட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதெல்லாம் சரி பண்றதுக்கான டைமும் இதுதான். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல், ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு கிடைச்சதும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த நோட்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? ஒரு 2 நாள், 3 நாள் டைம் இருக்குது உங்களுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட பக்காவா இருக்குதா? இல்ல நம்ம ஏதாவது பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குதா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே. எவ்வளவு பக்கங்கள் நம்ம படிக்கணும்? அத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். இப்ப நமக்கு ஏஜ் ஆஃப் சார்சர் பொறுத்தவரைக்கும் ஒரு 15 பக்கங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 15 பக்கங்கள் நம்மள்ட்ட இருக்குது. அந்த 15 பக்கங்களையும் இப்ப 3 நாள் கேப் இருக்குது. ஒரு நாளைக்கு 5 பக்கம். அதுக்கு மேல படிக்க வேண்டாம். சரியா? இல்ல சார் நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா படிச்சுட்டேன். நான் பக்காவா நோட்ஸ் எழுதியிருக்கேன். சரி. நோட்ஸ எடுத்து படிச்சாலே நீங்க போதுமானது. அப்புறம் டெஸ்ட்ட ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க நோட்ஸ்ல எழுதியிருக்கிறத தாண்டி ஏதாவது கொஸ்டின்ல இருந்ததுன்னா, நம்மளுடைய நோட்ஸ நம்ம அப்டேட் பண்ணணும். ஒரு வாட்டி கூட புக்க பார்க்கணும். ஏதோ 4, 5 விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் கொஸ்டின்ல வருமான்னு எதிர்பார்த்தோம். பட் வந்திருக்குது. இப்ப அத வந்து நம்ம நோட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஏன்னா, ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நீங்க இப்போ கம்ப்ளீட் பண்ண ரிவிஷன் டெஸ்ட்ல நாம ஃபாலோ பண்ண பேட்டர்ன் ஈஸியா ஒரு 5 கேள்வி. 25 கேள்வி இருக்குதுன்னா, ஒரு ஈஸியா ஒரு 5 கேள்வி. அப்புறம் கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல். இது படிச்சவங்க ஆன்ஸர் பண்ணலாம். அடுத்த ஒரு 5 கேள்வி பார்த்தீங்கன்னா, படிச்சவங்களும் ஆன்ஸர் பண்றதுக்கு திணறணும். கொஞ்சம் அனலிட்டிக்கலா இருக்கணும். கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு 2 அல்லது ஒரு 3 கேள்வி வந்து அசர்டேஷன்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்னு வரும். அந்த மாதிரி கேள்விகள் வைப்போம். இதெல்லாமே பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஆர்பியினுடைய பேட்டர்ன்ஸ ஃபாலோ பண்ணி, டிஆர்பி இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காய்ங்க. சம்டைம்ஸ் நீங்க யூனிட் 2, 3 எல்லாம் பார்க்கும்போது, ஒரு பிளேல எத்தன ஆக்ட் இருக்குது? எத்தன சீன் இருக்குது? இது வந்து டிஆர்பியோடைய ஃபார்மட். கடந்த சில எக்ஸாம்ஸ்ல இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி பேட்டர்ன்ல கொஞ்சம் கிறுக்குத்தனமான கேள்விகள். அதுவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ ஒரு டிஆர்பி நம்ம எந்த எதிர்பார்ப்போடையும் டிஆர்பிய போய் எழுத முடியாது. இதுதான் வரும், இது வராது. ஒரு அசம்ப்ஷனோ, ஒரு பிரடிக்ஷனோடையோ எந்த டிஆர்பி எக்ஸாமையும் நீங்க போய் எழுத முடியாது. டிஎன்பிஎஸ்சில மேபி அப்படி நடக்கலாம். டிஆர்பி பொறுத்தவரைக்கும் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் சேமா தான் கேட்பாங்க. ஆனா திடீர்னு அவிங்களுக்கு என்ன வந்துரும்? ஞான உதயம் பிறக்கும். அதனால நீங்க பலதரப்பட்ட வகையில பிரிப்பேர் ஆகி இருக்கிறது நல்லது. ஸோ அப்படித்தான் நம்மளுடைய கொஸ்டின்ஸும் செட் ஆகிட்டு இருக்கும். சரி. இந்த கூடிய பிரிப்பரேஷன் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்க்கு நீங்க பக்காவா ரெடி ஆகுங்க. ஓகே. 25 கொஸ்டின்ஸ் கேட்கிறோம். 20 பிளஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஸ் குடுத்துக்கங்க. சரியா? இந்த டெஸ்ட்ல நான் யார்கிட்டயும் மார்க் கேட்கறது இல்ல. இது உங்களுக்கான ஒரு ட்ரையல் ரிவிஷன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, அடுத்த டெஸ்ட்ல இருந்து நான் உங்கள்ட்ட மார்க் கேட்பேன். சரியா? அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சீரியஸா நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கான முயற்சி பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இங்க நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, இதுதான் உங்களுக்கு கட் ஆஃப்ல கண்டிப்பா பிரதிபலிக்கும். ஏன்னா, ஏற்கனவே நம்ம படிச்சுட்டோம். அடுத்தது டெஸ்ட் எழுதுறோம். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறோம். இல்லீங்களா? அப்ப இந்த டாபிக்ல இனி திரும்ப போய் வேல பார்க்கக்கூடாது. இதுதான் கடைசி வேல. ஏஜ் ஆஃப் சாய்ஸர்ல இந்த ரிவிஷன் டெஸ்ட், இந்த ஆன்ஸர் கீ எல்லாம் செக் பண்ணி முடிஞ்சு, நோட்ஸ் அப்டேட் பண்றதோட நம்ம வேலைய முடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க எல்லாத்தையும் முடிச்சதெல்லாம் திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்க கேலண்டர்லயே குறிச்சு வச்சுக்கங்க. ஒரு மந்த்லி கேலண்டர் எடுத்து போட்டு, நம்ம இன்னைக்கு ஒரு 25ஆம் தேதி, 26ஆம் தேதி ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஆன்ஸர் கீ ஒரு 4 நாள் கழிச்சு போட்டுருக்காங்க.
அப்போ இனி நம்ம அத வந்து ரீலோட் பண்றோம். திரும்பி அத செக் பண்றோம். அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி, இந்த ஒரு மே 1ஆம் தேதி ஃபுல்லா நோட்ஸ் அப்டேட் பண்றேன். அடுத்தது மே 7ஆம் தேதி அந்த நோட்ஸ திருப்பி பார்த்துக்கணும். அப்போ நமக்கு மறக்காம இருந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மெமரிக்குள்ள அது போயிரும். ஓகே. சரி. ரேண்டமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ மட்டும் தான் எடுத்து வச்சு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு அவுட்லைன் தான். ரொம்ப போட்டு இந்த இதுல வந்து நான் வந்து ஒர்க் குடுக்க விரும்பல. ஜஸ்ட் என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. இப்ப முதல் கேள்விய மட்டும் எடுத்துக்கிறேன். சார்ல்ஸுடைய ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எதை தழுவி எழுதப்பட்டது? குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய ட்ரீம் விஷன் அப்படிங்கிற கான்செப்டும், அந்த கைடு ஒருத்தர் வராங்க. அதுவுமே 2யும் எங்க இருந்து காப்பி பண்ணிக்கிட்டாரு? டான்டேயுடைய டிவைன் காமெடிலருந்து காப்பி பண்ணிக்கிட்டாரு. நம்ம சாதாரணமா அந்த 108 சேலஞ்சுல என்ன பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின டீகோட் பண்ணணும்னா, அதுல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் நோண்டுவோம். ஸோ இதுலயும் நீங்க எல்லா ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணுங்க. ஆனா, அது ஒரு 10% தான் உங்களுக்கு இங்க வேல. மற்றபடி ஒரு புத்தகம், ஒரு ரெஃபரன்ஸ் புக்க குடுத்து, "நீ இத படிச்சுட்டு வா, அதுல நான் உனக்கு பரீட்சை போடுறேன்னு" சொல்லும் பொழுது, நீங்க அவுட் ஆஃப் சோர்ஸ்ல போய் தேடி அலைய வேண்டியதில்ல. இந்த கொஸ்டின நான் டைரக்ட்டா புக்ல இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கங்க. இந்த ஆப்ஷன நான் புக்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிவைன் காமெடி மாரி டான்டேயோடைய வேற ஏதாவது ஒரு ஒர்க்கா இருக்கலாம். ஓவிட்னுடைய ஒர்க்கா இருக்கலாம். ஹொரேஸ்னுடைய ஒர்க்கா இருக்கலாம். எத வேணா நான் தூக்கி வச்சுக்கலாம். அப்போ இது என்ன? இது யாருடையது? அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு, அடுத்ததுக்கு நீங்க டிகோட் பண்ணணும். இதுல என்ன டிகோடிங் பண்ணணும் நீங்க அப்படின்னா, இப்ப சாசருடைய ஹவுஸ் ஆஃப் ஃபேமுக்கு இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து பிரெஞ்சு ஒர்க்கா? இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸா? டான்டே எந்த ஊருக்காரரு? அத முதல்ல கண்டுபிடிக்கணும். இத தள்ளி சாசருடைய மத்த எல்லா ஒர்க்குக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அவர் ஒவ்வொன்ன காப்பி பண்ணி தான் எழுதியிருப்பாரு. அப்ப அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஏஜ் ஆஃப் சாசர்ல ஃபைனலா சம் அப் அப்படிங்கிற மாரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு, ஒரு எக்ஸாம்பிள்க்கு மட்டும் நான் ஒண்ணு காமிச்சு தரேன் பாருங்க. இப்படி மாதிரி இல்ல உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி ஒண்ணு போட்டுக்கிட்டு, பிரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ், இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ், இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு, இப்போ பிரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ்ல புக் ஆஃப் தி டச்சஸ் எழுதியிருக்காரு. ரொமான்ஸ் ஆஃப் தி ரோஸ் எழுதியிருக்காரு. இட்டாலியன் பொறுத்தவரைக்கும் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா, ஹவுஸ் ஆஃப் ஃபேம், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். இங்கிலீஷ்ல ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு கேன்டர்பரி டேல்ஸ் சரிங்களா? அதுக்கு யார் யாரெல்லாம் அ ஒரு சோர்ஸ குடுத்துருக்காங்க. எந்த சோர்ஸ காப்பி பண்ணி தலைவர் எழுதினாரு. அப்போ பிரெஞ்சு அப்படின்னு சொன்னா, டி மேக்கட், அப்புறம் டி லாரிஸ், டி மியூன். இவங்க 3 பேரும் தான் பிரெஞ்சுல அவருக்கு குருக்கள். ஒரு டீச்சர் மாதிரி அவருக்கு சொல்லிக் குடுத்தவங்க. அதே மாரி இட்டாலியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொக்காஷியோ, அப்புறம் டான்டே. ரொம்ப கிளாசிக்கலா அவர் ஃபாலோ பண்ணது விர்ஜில். ஓகே. அண்ட் ஓவிட். இது 2யும் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஓகே. இப்படி எந்த புக்குக்கு எது இன்ஃப்ளூயன்ஸ்? இப்படின்னு ஒரு சார்ட் உங்க ரெஃபரன்ஸ் புக் கையில இருக்குது இல்லீங்களா? இந்த ரெஃபரன்ஸ் புக்க கொஞ்சம் புரட்டுங்க. புரட்டி அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட். சரி. நம்ம நம்ம கொஸ்டின் இதானே? எஸ். இதுலருந்து என்ன எடுத்துக்கிட்டாரு? ஒரு கைடு இருந்தாரு. அந்த கைடு எடுத்துக்கிட்டாரு. அதே மாரி ட்ரீம் விஷன். இந்த இதுக்கும் எல்லாத்துக்குமே. புக் ஆஃப் டச்சஸும் ட்ரீம் விஷன்ல தான் இருக்கும். ட்ரீம் அலிகரி தான். ஹவுஸ் ஆஃப் ஃபேம்லயும் ட்ரீம் அலிகரி தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருந்தது ஆட்டைய போட்டுக்கிட்டாரு. அப்படிங்கிறத கொண்டு வாங்க. இந்த கேன்டர்பரி டேல்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து டேல்ஸ் கதை சொல்றாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு ஒர்க்ல பொக்காஷியோவோ, ஓவிடோ கதை சொல்லியிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பொக்காஷியோல கதை இருக்கும். 100 கதைகள் இருக்கும். அங்க பிளேக் ஏற்படும் இல்லைங்களா? இந்த பிளேக்னால அ ஒரு 4, 5 கேரக்டர் என்ன பண்ணும்னா, காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். அங்க இருந்து அவங்க மாறி, மாறி கதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்ட 100 கதைகளுடைய தொகுப்பு தான் டெக்கமரான். அதே பேட்டர்னா வச்சு தான் கேன்டர்பரி டேல்ஸ் எழுதுவாரு. இங்க 30 கதாபாத்திரங்கள். 30 பேரும் ஆளுக்கு ஆன் த வே டூ கேன்டர்பரி 2 கதை சொல்லணும். பேக் டூ இன் அந்த டர்போர்ட் இன்னுக்கு திரும்பி வரும்போது 2 கதை சொல்லணும். அப்போ ஆளுக்கு 4 கதை. மொத்தம் 120 கதை வரணும். அப்படின்னு ஒரு 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 ரெடி பண்ணியிருந்தார். பட் 24 கதைகள் மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் கேள்விகளா வரும். எத்தன பில்கிரிம்ஸ், எத்தன கதைகள்? சரிம்மா. இந்த மாதிரி நீங்க இனி வரக்கூடிய எல்லா ரைட்டர்ஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் ரெடி ஆகுங்க. ஓகே. சோர்ஸ் இருக்குதான்னு பார்த்துக்கங்க.
அடுத்தது இது ஒரு ஓப்பன் கொஸ்டின், ரொம்ப ஈஸியா அடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, வயஸ் த ப்ளோ மேன், இது வந்து யாருடைய ஒர்க்? டைரக்டா அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து அலிட்ரேட்டிவ் ரிவைவல், a landmark of alliterative. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான். இது ஓப்பன் டைப் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. வயஸ் த ப்ளோ மேன், வில்லியம் லாங்லாங்னு அடிச்சுட்டு போயிடலாம். மத்தபடி இதுல டீகோட் பண்ணா கோவருடைய ஒர்க், ஏன்னா கோவரையும் நம்ம கொஸ்டின்ல வச்சிருக்கிறோம். அதனால நீங்க பெருசா போய் ஆப்ஷன் அடிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க இதுல கண்டுபிடிக்க வேண்டியது அலிட்ரேட்டிவ் ரிவைவல்னா என்ன? இந்த டேர்ம வேணும்னு தான் வச்சிருக்கிறோம். அப்போ அலிட்ரேட்டிவ் ரிவைவல்னா யாரு? என்ன? அது சம்பந்தப்பட்ட வேற ரைட்டர்ஸ் இருக்கிறாங்களா? அப்படின்னு தேடுங்க. இவங்க எல்லாருமே சாசருடைய ஃபாலோவர்ஸ். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போ ஒரு வாட்டி தூசி தட்டிக்கங்க. சாசர்ஸ்னுடைய ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம்? இங்கிலீஷ் சாசேரியன்ஸ்னா யாரு? ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ்னா யாரு? ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஒர்க்கோ, 2 ஒர்க்கோ தாங்க ஃபேமஸா இருக்கும். 3வது கேள்வி. இங்க ஆப்ஷன்ல இருந்த அதே ஆளு தான். ஓகே. ஜான் கோவர். ஜான் கோவர பத்தி நம்ம படிச்சுக்கணும். அதுக்காண்டி தான் இந்த கேள்வி. ஜான் கோவருடைய வாக்ஸ் கிளமெண்டிஸ், இது எந்த மொழியில எழுதப்பட்டிருக்குது? வாஸ் ரிட்டன் இன், என்ன டயலெக்ட்ல எழுதப்பட்டிருக்கு? இது வந்து எத பத்தி பேசுது? பெசன்ஸ் ரிவோல்ட்ட பத்தி பேசுது. 1381ல அந்த பெசன்ஸ் ரிவோல்ட் ஏற்பட்டிருக்கு. இந்த பெசன்ஸ் ரிவோல்ட்ட வச்சு 2, 3 கேள்விகள் நம்ம கொஸ்டின் பேப்பர்லயே அவைலபிளா இருக்கு. ஓகே. அத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் 2வது. ஸோ டயலெக்ட் மிடில் இங்கிலீஷா, ஆங்கிலோ நார்மனா, லாட்டினா, பிரெஞ்சா? ஏன்னா இது கூட எல்லாத்துக்குமே ஜான் கோவருக்கு சின்ன சின்ன சம்பந்தங்கள் இருக்கு. இங்கிலீஷ் கூட சம்பந்தம் இருக்கு. நார்மன் கூட சம்பந்தம் இருக்குதான்னு தெரியல. லாட்டின், பிரெஞ்சு 2 கூடயும் சம்பந்தம் இருக்குது. பிகாஸ் அவர் எழுதின மிக முக்கியமான ஒர்க் 3. 1 ஸ்பெக்குலம் மெடிடேண்டிஸ். அதுக்கு அவர் வச்ச பேர் இதுதான். ஏன்னா இது பிரெஞ்சுல எழுதப்பட்டது. பிரெஞ்சு டேர்ம். மிரர் டி இ ஓமன். இது ஈயானெல்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த ஸ்பெல் அப்படி தெரியுது. ஓகே. இது பிரெஞ்சு. ஸ்பெக்குலம் மெடிடேண்டிஸ் பிரெஞ்சு மொழியில எழுதப்பட்டது. வாக்ஸ் கிளமெண்டிஸ் அதுதான் நமக்கு கேள்வி. லாட்டின்ல எழுதப்பட்டது. கன்ஃபஸ்யூ அமெண்டிஸ் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டது. இந்த வாக்ஸ் கிளமெண்டிஸ் பெசன்ஸ் ரிவோல்ட்ட பத்தி பேசுது அப்படின்னு ஒரு லைன்ல எழுதிக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஸ்பெக்குலம் மெடிடேண்டிஸ் எதை பத்தி பேசுது? கன்ஃபஸ்யூ அமெண்டிஸ் எதை பத்தி பேசுது? ஒரு லைன்ல எழுதி விடுங்க நோட்ஸ்ல. ஸோ இப்படி எல்லா ரைட்டர்ஸ்க்கும் அந்த ஒர்க்ஸ பத்தி ஒரு ஒன் லைனர் இருந்ததுன்னா, கொஸ்டின்ல வந்துனா புடிச்சு நின்னுக்கலாம். இப்ப 4வது கேள்வி நம்ம பார்க்கல. அது மேபி டைரக்ட் அல்லது ஜான் கோவர ஃபாலோ பண்ணி வந்திருக்கும். ஓகே. அதனால 5வது கேள்விக்கு ஜம்ப் ஆயிடுறோம். ஓகே. The first book printed in the English language was Recycle of the Histories of Troy, produced by Dash in 1473. இந்த புக் பிரிண்டிங் அப்படின்னா, இந்த பெயர்கள் எல்லாம் நம்ம வந்து ஹெல்லு புக்குள்ள ஃபேமஸா பார்த்தோமா அப்படின்னு பாருங்க. The first printing press in England யாரால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது? பாக்ஸ்டனால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் தான் அதுக்கு உரிமையானவர். ஸோ இந்த மாரி ஓப்பன் டைப் கொஸ்டின் வந்ததுன்னா, நீங்க அதுக்கு படிக்கவே இல்லனாலும், ஜெனரலா நீங்க அவேரா இருந்தீங்கன்னா அடிச்சிடலாம். இது எதுவும் உங்களுக்கு பேர் இது இது எதுவுமே தெரியாது. ஹாக்ஸ்டன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அடிச்சு விடுங்க முடிஞ்சு போச்சு. சரியா? வில்லியம் ஹாக்ஸ்டன் இவர் தான் அ இங்கிலாந்துக்குள்ள வெஸ்ட்மினிஸ்டர் அபேல பிரிண்டிங் பிரஸ்ஸ அறிமுகப்படுத்தினாரு. ஸோ இன்னொரு ப்ராபிங் கொஸ்டின் கேட்டுர்றேன். உலகத்துக்கு முதன்முறையாக பிரிண்டிங் பிரஸ்ஸை அறிமுகப்படுத்தியவர் யாரு? அது ஜெர்மனியில அறிமுகப்படுத்தப்பட்டது. யாருங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என்று நான் ஏற்கனவே சொன்னேன். வாக்ஸ் கிளமெண்டிஸ் வந்து பெசன்ஸ் ரிவோல்ட்ட பத்தி பேசுது. அதுல நம்ம கேள்விகள் இன்னும் இருக்குது. எஸ். அதுல ஒண்ணு தான் இது. தி பிளாக் டெத் 48ல 49. பிளேக்னால ஏற்படுதுன்னு வச்சுப்போம். ஓகே. ரிசல்டட் இன் அ மேசிவ் லேபர் ஷார்டேஜ். தொழிலாளர்கள் ரொம்ப ஷார்ட் ஆகி போயிட்டாங்க. which directly led to the dash in 1381. இதை நம்ம என்ன மாதிரி கேள்வி சொல்லுவோம்னா, சோசியல் பேக்ரவுண்ட் ரிலேட்டடான கேள்வி. ஒரு இலக்கியம் இருக்குதுன்னா, அந்த இலக்கிய படைப்புக்கு பின்பு என்ன மாதிரியான சமூக நிலைமைகள் இருக்குது? அப்படிங்கிறத கண்டிப்பா ஆராயணும். அது வந்து கண்டிப்பா ஒர்க்ல இருக்கும். இப்ப நீங்க கேன்டர்பரி டேல்ஸ் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒர்க்னால அத சொல்றேன். கேன்டர்பரி டேல்ஸ் அதுல 30 பில்கிரிம்ஸ் வருதுன்னு பேசிக்கிட்டோம். அந்த 30 பில்கிரிம்ஸும் இங்கிலாந்தினுடைய வெவ்வேறு இடத்த சார்ந்தவங்க.
வெவ்வேறு தொழில்களை சார்ந்தவங்க. அந்த 30 பேர்களுடைய டிஸ்கிரிப்ஷன் நீங்க படிக்கும்போது, இங்கிலாந்தினுடைய உண்மையான ஸ்டேட்டஸ் புரிஞ்சிரும். ரிலிஜியஸ்ல உண்மையாவே நெறைய பேர் இருந்தாங்களான்னா இல்ல. சாசர் காமிச்ச ரிலிஜியஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபேக்கா தான் இருக்கும். ஐரானிக்கலா அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்ப இங்கிலாந்துல அன்னைக்கு ரிலிஜியன் ரொம்ப மோசமா இருந்தது. ரெஃபர்மேஷன் தேவைப்பட்டது. ஓகே. அப்படி ஒரு வொர்க்குக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் அந்த சோசியல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அரசியல், மதம், கலாச்சாரம், இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, மன்னர் அரசாட்சிகள் இதெல்லாமே பின்னாடி நிக்கும். அப்படி நிக்கக்கூடிய மிக முக்கியமான 4 இதுதாங்க. இந்த 4யும் நீங்க வந்து டிகோட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி, நீங்க வொர்க் ரிலேட்டடா போகும்போது, அதே பேட்டர்ன்ல அடுத்தடுத்த ரைட்டர்ஸ்க்கு போடுங்க. இந்த சோசியல் பேக்கிரவுண்ட் போகும்போது, இந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கீ ரோல் ப்ளே பண்ணும். இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்க்குள்ள அவைலபிள் தான். 100 இயர்ஸ் வார், வார் ஆஃப் ரோசஸ், பெசன்ட்ஸ் ரிவோல்ட், லோலார்ட் மூவ்மென்ட். இதுல இந்த 4மே பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸ்லயும் இருக்கு. அண்ட் நெட் செட் கொஸ்டின்ஸ்லயும் அவைலபிள். ஓகே. ஸோ இத 4யும் செக் பண்ணுங்க. 100 இயர்ஸ் வார் எப்ப நடந்தது? சரி இப்படி கேட்பாய்ங்க. 8 கால் பூச்சிக்கு எத்தன கால் சார்? அதே மாரி ஒரு கேள்வி கேட்டுறலாம். 100 வருட போர் எத்தனை வருடங்கள் நடைபெற்றது? ஆப்ஷன்ல 100, 101, 99 அப்படின்னு எல்லாம் குடுத்திருப்பாய்ங்க. அப்ப பயந்துறக்கூடாது. சரியா? 100 வருட போர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 113 அல்லது 114 வருடங்கள் நடைபெற்றிருக்குது. சரிங்களா? இதுதான் ஆப்ஷன்ல இருக்குதான்னு பார்க்கணும். ஜஸ்ட் சும்மா கவுண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த கான்ஸ்டான்டினோப்பிளுடைய ஃபாலோட அது முடிவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு அனுமானிக்கப்படுது. இங்கிலாந்துக்கும், பிரான்ஸுக்கும் நடந்த சண்டை அது. அதே மாரி பிரசன்ட் ரிவோல்ட். இதுக்கு இன்னொரு பேரு வாட் டெய்லர் ரிபெல்லியன். கடைசி அவர போட்டு தள்றதோட அது முடிவுக்கு வரும். வாட் டெய்லர போட்டு தள்றதோட அது முடிவுக்கு வரும். லோலார்ட் மூவ்மெண்ட்ங்கிறது ஒரு ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். நம்ம ஜான் வைக்லிஃப் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரோஸ் அப்படின்னு நம்ம அழைப்போம். இவர் வந்து ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் ரெஃபர்மேட்டிவ் பெர்சன். மதத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சி செய்த ஒரு நபர் ஜான் வைக்லிஃப் அப்படிங்கிறவர். அண்ட் இவர் வந்து அந்த ரெஃபர்மேஷன் அப்படிங்கிற மூவ்மெண்ட்டுக்கு இழுத்து கொண்டு போனாரு. 1 ஓகே. லோலார்ட் மூவ்மெண்ட். அண்ட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் வைக்லிஃப் அவரையும் அந்த அவர அவருடைய ஸ்டூடண்ட்ஸ் அல்லது அவருடைய வார்ட்ஸ் அவங்கள வந்து லொலார்ட்ஸ் அப்படின்னும் அழைத்தாங்க. சரி. வார் ஆஃப் ரோசஸ் இது ஒரு சிவில் வார்ங்க. சரியா? 1455 டூ 85ன்னு சொல்லுவாங்க. சில சோர்ஸ்ல 87ன்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த முடியக்கூடிய இயர்ஸ் எல்லாமே சும்மா ஒரு சோர்சஸ்னுடைய ஒரு ஒரு ஃபிக்சேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 85 அப்படிங்கிறதையும் போட்டு வச்சுக்கங்க. 1455 டூ 85 2 குடும்பங்களுக்கு இடையில நடந்த சண்டை. லான்கஸ்டர் வெஸ் யார்க். லான்கஸ்டர்னா ரெட் ரோஸ், யார்க்னா ஒயிட் ரோஸ். ஓகே. இவங்க 2 பேரும் ஒரே குடும்பம் தான் பிரிஞ்சு நிக்கிறாங்க. சரி. 9வது கேள்வி. இதுதான் இருக்கிறதுலயே எல்லாருக்கும் சேலஞ்சிங்கா இருக்குது அப்படின்றீங்க. ஒண்ணு அசர்ஷன் அண்ட் ரீசன். அதாவது ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கான காரணம் இது. சரியா? அ இந்த முறை ஆப்ஷன்ல நான் பெரும்பாலும் என்ன குடுத்திருந்தேன் அப்படின்னா, ஆப்ஷன் ஏ ஆர் பி இருக்கிற மாரி குடுத்திருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒண்ண கத்துக்கிறோம். அதுக்காக அப்படி குடுத்திருந்தேன். நம்ம ஒருக்க கத்துக்கிட்டோம்னா, மொத்த ஆப்ஷன்ஸுமே ஏ ஆர் பில இருந்த மாரி தான் நான் அதிகமா குடுத்துட்டு இருந்தேன். இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனுக்கு. ஸோ இது நீங்க ஒரு பாயிண்ட்டா எழுதிக்கலாம் அதுக்காண்டி. சரியா? பட் எல்லா வாட்டியும் ஆன்ஸர்ஸ் வந்து ஏ ஆர் பில இருக்க வாய்ப்பு இருக்காது. பி ஆர் சில இருக்கும். டிஆர்பி உடைய கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கீஸ் எதுல இருக்கும்? பி ஆர் சி. ஸோ நாம பி ஆர் சின்னு சொல்றோம். இனி வரக்கூடியதுல ஏயும், டின்னு தூக்கி வச்சாலும் வைக்கலாம். ஸோ அதனால ஜாக்கிரதையாக எதையுமே அனுமானத்துல பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ பிரயரஸ் இது அந்த 30 பில்கிரிம்ஸ்ல ஒரு பில்கிரிம்ங்க. சரியா? த பிரயரஸ் ஒரு சாமியார், ஒரு பெண் சாமியார். ஓகே. த பிரயரஸ் இன் த கேண்டபரி டேல்ஸ் இஸ் டெபிக்டட் அஸ் அ ஃபிகர் ஆஃப் கோர்ட்லி அஃபெக்டேஷன். ரொம்ப நாகரீகமாக, சபை நாகரீகம் எல்லாம் கருதி, கொஞ்சம் பீத்தலா வரக்கூடிய ஒரு கேரக்டர். ரேதர் தென் ஸ்ட்ரிக்ட்லி ரிலிஜியஸ் டிவோஷன். அவங்க ஒரு பெண் சாமியார், சாமியார் மாதிரி வரணும். ரொம்ப பக்தி மயத்தோட வரணும். ஆனா அது இல்லாம, ரொம்ப பகட்டா வர்றாங்க. 1 இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அதுக்கான காரணம். ஹர் மோட்டோ அவங்களுடைய எய்ம் அமோர் வின்செட் ஒமினியா அப்டின்னா, லவ் கன்க்வர்ஸ் ஆல். அன்புதான்
எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஹர் ஃபஸ்டிடியஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ் அலைன் மோர் வித் ரொமான்ஸ் ட்ரெடிஷன் தென் ஏஸ்தட்டிக் பிட்டி. அவ சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா, எவனுக்காவது ஒரு பங்கு குடுத்து சாப்பிடுவோம்னு பார்க்க மாட்டா. ஒரு பருக்க கூட அவள்ட்ட வந்து மிஞ்சாது. ஓகே. அவளுக்கு தேவையான அந்த ஒரு பாவங்களுக்கு ஒண்ணும் குடுக்க மாட்டா. அவளுடைய நாய்களுக்கு, அவ வளர்க்கக்கூடிய பெட்டுக்கெல்லாம் சாப்பாடு குடுப்பா. தட் மீன்ஸ் எல்லா உயிர்களுக்கும் உணவு குடுக்கணும்னு இல்ல. அவளுக்கு, அவள சார்ந்தவைங்களுக்கு மட்டும் உணவு குடுப்பா. இது வந்து முழுக்க, முழுக்க இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுக்கான காரணம் இது. சோ இந்த லவ் கன்க்வர்ஸ் ஆல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணாளான்னா, இல்லை. சரிங்களா? சோ அசர்ஷன் ஏயும், ஆரும் சரி. இது ஒரு சட்டேரிக்கலா அ சாசர் குடுத்த கேரக்டர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஐரானிக்கலா குடுத்த கேரக்டர்ஸ்ல இதுவும் ஒண்ணு. பேர் தான் பிரயரஸ். பேர் தான் மாங்க். ஆனா ஒரு பேர்களும் கடவுள துதித்தோ, கடவுள் சொன்ன அந்த வழிகள்லயோ நடக்க மாட்டாங்க. அண்ட் இதே மாரி 2, 3 கேள்விகள் இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். அகைன் சாசர் அப்டின்னா கேண்டம்பரி டேல்ஸ் தான். அவருடைய டேல்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி. சோ நீங்க ரொம்ப பியாண்ட் தி சிலபஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். ஹட்சன் புக்ல சாசருடைய அந்த பில்கிரிம்ஸ பத்தியும், சாசருடைய அந்த கேண்டம்பரி டேல்ஸ்ல இருக்கக்கூடிய ஏன்னா நைட்ஸ்னுடைய டேல் அங்க அவைலபிள். ஓகே. அதையும் கண்டிப்பா படிச்சு வைங்க. சோ முதல் கதை நைட்னுடையது. 2வது வந்து சொல்ல வேண்டிய ஆளு மாங்க். வருசப்படி அந்த கேட்டகரி படி அவர் தான் சொல்லணும். ஆனா அந்த மில்லர் அடிச்சு புரண்டுட்டு இடையில விழுந்து நைட்டுக்கு அடுத்தது கதைய சொல்லுவான். சோ இந்த நைட்ஸ் டேலுக்கான ஒரு ரிப்ளையா தான் இந்த மில்லர்னுடைய டேல் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுல நைட் டேல் எப்படி இருந்தது? மில்லர் டேல் எப்படி இருந்தது? அலிகரி, எலிஜி, லிரிக் இது எதுவுமே இதுல ஃபிக்ஸ் ஆகாதுங்க. அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெட்டி விட்டுறலாம். ஹை ரொமான்ஸ் தட் மீன்ஸ் இது வந்து அந்த மிடில் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இருந்த ஒரு தீம். இது எதுவுமே அங்க தீமா இல்லங்க. லிரிக் மட்டும் இருக்கும். மத்தபடி இந்த ட்ராஜடி, எபிக், சட்டையரு சட்டையர, ஐரானி கொஞ்சம் யூஸ் பண்ணியிருப்பாரு சாசர். ஓகே. ட்ராஜடி இல்ல, எபிக்கும் இல்ல. ஓகே. ஹை ரொமான்ஸ் இருந்தது. அதாவது ஸ்வெல்லரி ஒரு நைட்னுடைய குணநலன்கள் என்னென்ன? வீரம், கொடை, அப்புறம் அவன் வெற்றி பெற்றுட்டு வர்றது. இந்த மாரி விஷயங்கள பத்தி எழுதுனாங்க. அது வந்து இந்த ஹை ரொமான்ஸ்ல அவைலபிள். அதுதான் நைட்ஸ் டேல். நைட்ஸ் டேல் வந்து இத பத்தி இருக்கும். போலமன், அர்சைட் இவங்க 2 பேரும் ஒரே பொண்ண டாவடிப்பானுங்க எமிலி. இதுல யாரு ஒருத்தன் செத்து போயிருவான். ஒருத்தன் எமிலிய போய் கெட்டுறதுக்காக போவான். ஓகே. சோ இதான் நைட்ஸ் டேல். இது ஒரு டீசென்ட்டான மோரலான கதையாக இருக்கும். வீரம், காதல் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல மில்லருடைய டேல் இருக்கும். ஓகே. அது வந்து கொஞ்சம் செக்சுவலா லஸ்ட் ரிலேட்டடான கதை மாதிரி இருக்கும். அதுதான் ஃபேப்லோ. அதாவது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஒரு மாரலிஸ்டிக்கான கதைய கிண்டலும் கேலியுமாக கொஞ்சம் காமம் கலந்து சொல்லக்கூடியது. ஓகே. அதுதான் ஃபேப்லோ. அது வந்து நைட் ஸ்டேல வந்து இவன் வந்து இமிட்டேட் பண்ணி கிண்டலும் கேலியுமா சொன்ன மாதிரி ஒரு இருக்கும். ஆக்சுவலா மில்லருக்கும் அ ரீவ்ன்னு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு எல்லாருக்கும் மாறி, மாறி சின்ன, சின்ன உரசல்கள் இருக்கும். கேண்டம்பரி டேல்ஸ் படிச்சா தான் அது தெரியும். அ நீங்க ப்ரொலாக் படிச்சிருந்தீங்கன்னா அது தெரியாது. மில்லர், ரீவ் இன்னும் ஒரு 2, 3 கேரக்டர்ஸ் வரும். இவங்க எல்லாம் மாறி, மாறி மோதிப்பானுங்க. 2 பேரும் மாத்தி, மாத்தி கதைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபைனல் கேள்வி இதுதான். 24த் கேள்வி. தாமஸ் அக்லே உடைய ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒர்க் யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? பிரின்ஸ் ஹால், ஹென்றி தி 5த். இவங்க ஹென்றி தி 4த் அப்படின்னு ஒரு பிளே படிச்சிருப்பீங்க. ஷேக்ஸ்பியருடைய பிளே ஹென்றி தி 4த்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிளேல இதுதான் பேரு. ஹென்றி தி 4த்னுடைய பையனுக்கு பேர் என்னன்னா பிரின்ஸ் ஹால். இவரு வந்து முதல்ல ஊதாரியா சுத்துவாரு. பின்னாடி பெரிய ஆளா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மன்னனா எமர்ஜ் ஆயி வருவாரு. இவர் மன்னனா எமர்ஜ் ஆன அப்புறம் இவருடைய பேர் ஹென்றி தி 5த். இப்ப இந்த கேள்வி எதுக்கு வச்சிருக்கோம்? இப்படி நீங்க படிக்கக்கூடிய ஏஜ் ஆஃப் சாசர்ல நீங்க பார்த்த ரைட்டர்ஸ்ல இருந்து பிரசன்ட் ஏஜ், ஏஜ் ஆஃப் ஹார்டி அது கன்டெம்பரரி ஏஜ் அதுவரைக்கும் நீங்க படிக்கிற வரைக்கும், எந்த வொர்க்க யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க? யார் அதுல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ நீங்க கேதர் பண்ணி, பண்ணி, பண்ணி கண்டிப்பா வைக்கணும். ஓகே. என்னெல்லாம் வார்த்தைகள்? அட்ரஸ்ட் டூ, டெடிகேட்டட் டூ. சாசருடைய சானட் சாரி ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் 154 சானட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 154 சானட்ஸையும் யார் யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு? அல்லது யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு?
அப்படின்னு எழுதி எடுங்க டக்குன்னு. டக்குன்னு எழுதி எடுத்துக்கங்க. ஸோ இத விட்டா டைம் இருக்காது. அது யூனிட் 3. அதுல யூனிட் 3ல எழுதுங்க. அல்லது ரிவிஷன் 2க்கான டாபிக் உங்களுக்கு நான் இப்ப குடுத்துர்றேன் பாருங்க. கெட் ரெடி. இந்த வாரத்துல நமக்கு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் தான் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்ல இருக்கு. ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப ஹியூஜ். ஓகே. இருக்கிறதுலயே உங்களுக்கு ஹெல்ல இருக்கிறதுலயே பெரிய டாபிக் அதுதான். பாருங்க. ஏஜ் ஆஃப் டிராமா, டெவலப்மெண்ட் அத படிக்கணும். அப்புறம் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வேர்ஸ் படிக்கணும். அப்புறம் டிராமா படிக்கணும், ப்ரோஸ் படிக்கணும். இந்த 4 டாபிக் டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமா, வேர்ஸ் அண்ட் பியூர்லி டிராமா அண்ட் ப்ரோஸ். இம்புட்டையும் நீங்க படிச்சா தான் இந்த ரிவிஷன் 2 டெஸ்ட் 2 வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியும். டாபிக்ஸ் நெறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ட ஷேக்ஸ்பியர்ல 2 டெஸ்ட்க்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். டெஸ்ட்ட ஃபேஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 3லயும் உங்களுக்கு ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் தான். ஸோ ஒருவேளை நீங்க கேட்கலாம். 1ல வேர்ஸும் டெவலப்மெண்ட் ஆஃப் டிராமாவையும் குடுக்கலாம் அப்படின்லாம். அப்படிலாம் குடுக்க முடியாது. ஸோ நீங்க வந்து இந்த 40 பேஜஸையும் முதல்ல ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் அதாவது ரிவிஷன் டெஸ்ட் 2 ஈஸி பேட்டர்ன்ல இருக்கும். டெஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃபஸ்ட் மோட்ல வைப்பேன். சரிங்களா? அதனால இந்த 2 டெஸ்ட்டுக்கும் நீங்க ரெடி ஆவுங்க. 2 வீக்ஸ் டைம் இருக்குது. வாரத்துல இத கண்டிப்பா முடிச்சுருங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 பேஜ் வச்சு முடிங்க. 4 நாள்ல உங்களுக்கு இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர கம்ப்ளீட் பண்ணி விட்டுரும். ஓகே. ஸோ தேங்க் யூ. இஃப் யூ ஹேவ் எனி அதர் குவரீஸ் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்க டிகோட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட். தேங்க் யூ.